ஓ நீங்களா? டேய் தம்பி, நேத்து மீந்து போனதானே இருக்க? இல்லண்ணா, இப்பதானே எல்லாத்தையும் குப்பையில கொட்டினேன். இதோ இப்பதான் கொட்டினா நாய்க்கு சாப்பிட போது ஓடுங்க. இதா தம்பி, 4வது டேபிள்ல என்ன இல்லாத வடை கேட்டாங்க வச்சுருங்க. இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். தம்பி, நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி. உங்களுக்கு உமா பத்திய தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலனா? அவ தாதா உமாபதிய பத்தி தெரியுமான்னு தான் கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான அவனா? டேய், அந்த பிளாக் பிரதோடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர், மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா. கேண்டீனா அவங்களுக்கா? இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணுவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு குத்துன்னு பிஸியா இருப்பாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை காலாமே என்னால முடியாது. இந்த சாக்கடைக்கு என் கேண்டீனை கொடுத்துட்றேன். சிஸ்டர், நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க, இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பௌர்ணமி கிரிவலம் மாதிரி நம்மள சுத்துறானுங்க? டேய், நான் நெருப்புடா, நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாக் அவுட் பண்ணிடுறே. இந்த சூஸ்பரி போடா வெளியில. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. ஏய், இப்ப நீ கேண்டீன் விட்டு வெளில வந்த கதை என்ன? போடா வெளியில. கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சி கூட்டு வந்து மிரட்டி கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சியோட வந்து கேண்டீனை புடுங்கிட்டானுங்க. டேய், நான் என்ன சுக்லாம் பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தபார், கேண்டீன் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கர்ச்சிஃப் கடை போட்டு கொடு மாப்பிள. வணக்கம் மேடம். நீ யாரு? என் பேரு வேலு. ஓ, நீதான் அந்த மாஞ்சா வேலுவா? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கேண்டீன் கை மாறிடுச்சு. மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ண தோலை உரிச்சிருவேன். நீ என்ன நடமாடும் நகை கடையா? நாளைல இருந்து இதெல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு வெளியே வர, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. போலாம். ஏய், எப்படி என் தோலை உரிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரு? தாதா உமாபதியோட தங்கச்சி. ஐயோ, எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சியை லவ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அந்த ஃபைட்டிங் என்ன, சேசிங் என்ன, சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கும்ல. நீயும் சிக்கன்னு தான் இருக்க. வா, லவ் பண்ணலாம். வா 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 வா. என்ன? எங்க அண்ணன் யாராவது உத்து பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாரு. ஐயோ, அப்படியா? அப்ப உன் உடம்பு முழுக்க பார்த்தா, இதோ உன் கழுத்தை பார்த்துட்டேன், உன் பேக்க பார்த்துட்டேன், இதோ முன்னாடி பார்த்துட்டேன். ஐயோ, இந்த ஹிப் இருக்கு. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. உமாபதியோட தங்கச்சி இல்ல. தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணை மூடி 3 இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணோம்? மாப்பிள, இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஏற்ற விடுங்க, வாக் அவுட் பண்ணிடுறேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. ஏய், அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? உன்னை போய் நம்பினேன் பாரு. என் புத்திய நான் போட்டிருக்க சூவ கழட்டியே அடிச்சுக்கிறேன்னு. இனிமே என் குடும்பமே அந்த மாணிக்கத்துக்கு அடிமையாச்சே. இத பாரு, அதே பார்த்தனே. நான் ஒரு தாதாவோட தங்கச்சி இல்லதான், ஆனா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஃப்ரெண்டு. அவரை வச்சே அந்த வேலுவுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா
தூக்காதே வேறு எங்கும் கூஜா உள்ளம் மலை வாயுது எண்ணம் அசை போடுது கண்கள் வலை வீசுது காதல் விலை பேசுது வெளியில் பொங்கும் அருவி மழலை கொஞ்சம் குருவி தெருவில் சென்றால் தேரோட்டம் தான் நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. இருக்குங்க குழந்தை இருக்கு ரொமான்ஸ் என்ன வெடி கிடக்கு. ஓ மை கியூட் கேர்ள் இப்பதான் எனக்கு ரொமான்ஸ் பண்ற வயசே. சரி அப்ளாஸ். Thank you my dear. ஹலோ நான் பிங்கி பேசுறேன். டாடி இருக்காரா? ஹலோ போஸ் ஹியர். சார் நான் அஞ்சலி. யார் அஞ்சலி? ஓ யா ஞாபகம் இருக்கு. How are you? என் காலேஜ்ல என்கிட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிட்டு இருக்கான் சார். யாரு கூட படிக்கிறவனா? ஓல்டு ஸ்டூடெண்ட். என்ன அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் சார். மிரட்டுறான்? நான் கம்ப்ளைண்ட் தரேன். அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறீங்களா? நான் என்ன ஒண்ணு செய்றேன். நீ என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா. நைஸா பேசி லேசா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணா சரியாயிடுவான். ஓகே? Thank you. பட்டிங்கிறாரு டிங்கரிங்கிறாரு. இவர் என்ன போலீஸா இல்ல மெக்கானிக்கா? மாப்ள அங்க பாரு. என்ன நேத்து நைட்டு நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கிரேட். நியாயம்னு ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட் ஆயிடலாம். புதுசா ஃப்ரெண்ட் ஆனவங்களோட முதல்ல கோயிலுக்கு போறதா என் பழக்கம். அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் சிவன் கோயில்ல மீட் பண்ணலாமா? வரேன். அர்ச்சனை அபிஷேகம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். அவசியம் வந்துருங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் பாய். அண்ணா ஒரு அர்ச்சனை தட்டி கொடுங்க. நல்ல தண்ணி கையா கொடுங்க. சொத்தையை கொடுத்துட்டு போறீங்க. மாலைலாம் வேணாம். எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. 32 ரூபா ஆச்சு. நானே வெளியூர்காரனா உள்ளூர்காரன் தானே, பார்த்து விலையை சொல்லுங்க. ஏசிபி வராரு. ஆபீசர் வந்தாச்சா? ஹாய் அஞ்சலி. ஹாய் சார். ஆபீசர் அழகாத்தே இருக்காரு. எங்க அந்த பொறுக்கி? அதோ சார் அவன்தான் சார். பாக்கி இவனா? ஆமா சார். பார்க்கலாண்ணே. கிழிஞ்சது. நீ என்ன பண்ணு, மேல கோபுரத்துக்கிட்ட நான் வெயிட் பண்றேன். அவனை நைஸா கூப்பிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க அனுப்பி வை. அங்க வச்சு 2 தட்டு தட்டிடுறேன். சார் நானும் உங்க கூட வரேன் சார். நீ யாருப்பா? நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார். அவன் இந்த கத்தியால அவனை சதக்கு 4 குத்து குத்திடுறேன் சார். நீங்க கண்டுக்கிறாரியே. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா சார். அவனை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வந்து சேர். தேங்க்யூ சார். அஞ்சலி என்னாச்சு? நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா, அப்ப ஒரு பொறுக்கி பையன் வந்து எங்க என் கண்ணத்தை இப்படி கிள்ளி முத்த கொடுக்க வந்தா, நான் பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். நான் மாஞ்சாவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியா நீ? சொன்னேனே. அவனுக்கு நெஞ்சில நிஜமாவே மாஞ்சா இருந்தா வர சொல்ல மாடிக்கு 2 காலையும் உடைக்கிறேன்னு சொன்னான். அப்படி அசிங்கப்படுத்தினா இத புடி. யாருக்கால யாரு உடைக்கிறான்னு பாப்போம். பிச்சிடுறேன் பின்னிடுறேன். யாராவது கீழே இருக்க பொண்ணுகிட்ட பம்பெழுத்தது வெள்ளோடா. அண்ணே நீ என்ன இங்க? ஒண்ணு இல்ல தம்பி, யாரோ ரவுடிய வார்ன் பண்ணுன்னு அஞ்சலி என்ன இங்க வர சொன்னா. வந்து பார்த்தா நீ. அட பாவியலா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸா? இப்பவே நான் போய் அஞ்சலி கிட்ட சொல்றேன். எங்க ஓடுறேன் தம்பி? அண்ணே இவன் தம்மா தூண்டு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை சதக் சதக்னு குத்துவன் 4 தடவை என்கிட்ட சொன்னான். ஓஹோ சும்மா தமாஸ். தம்பி அண்ணே நீ அடி வாங்குற சத்தத்தை கேட்கறதுக்கு அஞ்சலி கீழே வெயிட் பண்றான். என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன அடி வாங்குற மாதிரி கத்திட்டா போச்சு. அப்ப அடி வாங்குற சவுண்ட் என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணலையே. பண்ணியாச்சு அண்ணே. ஐயோ அஞ்சலி இப்ப என்ன ரெஸ்டா? இனிமேதான் ட்விஸ்ட். அண்ணா என்ன நீ வர? வேற யாரு வருவா? இல்ல உன்னை அடிக்கிற மாதிரியும் நீ அலற மாதிரியும் சத்தம் வந்துச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல நான் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாங்கிக்கிறது, அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்றது. பிச்சை எடுத்துட்டேன்ல. ஐயோ அவருக்கு என்னாச்சு? அவரு உன்கிட்ட வம்பு பண்ணோட கை கால முறிச்சிட்டேன். அது பக்கத்துல தெப்ப கூட வர இருந்துச்சா, தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். எவ்வளவு நேரம் பல்ப மாட்டிட்டு இருப்ப? சுவிட்ச போடுறா. இது ரிமோட் சிஸ்டம் அண்ணா. இது அமுக்குங்க அண்ணா. எங்க இங்கயா? தினேஷ் சூப்பர்ரா. நீ ப்ராஜெக்ட் பண்றீனா சொல்லு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன். ஓகே அண்ணா? அஞ்சலி நினைக்கிறேன். ஹலோ யாரு? நான் அஞ்சலி. ஏசிபி சார் எப்படி இருக்காரு? அதை ஏமா கேக்குற? யாரோ ஒரு ரோடி பயலை கண்டிக்கிறதுக்காக போனாரு.
அவன் இவரை பெண்டு நிமித்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டான். இவருக்கு நீச்சல் வேற தெரியாதா, நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு. என்னது? தண்ணி குடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட காயம், ஜுரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் சுத்தி உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோமா. இருமல் வேற அவருக்கு. அவர்கிட்ட பேசுறியாமா? சார் எப்படி இருக்கீங்க? I'm fine. அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ட நிமித்திட்டாமா. அடி ரொம்ப பலமா சார்? ஸ்கேல உடைக்கிற மாதிரி என் எலும்பெல்லாம் உடைச்சி கையெல்லாம் கடிச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா. டாக்டர் என்ன சொல்றாரு? எந்த டாக்டர்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான். ரெண்டு கண்ணையும் 24 மணி நேரத்துக்கு ஒன்னும் சொல்ல முடியாதா. எல்லாம் ஏன் தப்பு. ஐம் சாரி சார். இனிமேல் அடுத்த தடவை இந்த பயில்வானை அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வேற பயில்வானியோ இல்ல ரவுடியோ கூட்டிட்டு போ. தப்பி தவறி என்ன